நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில நேரங்களில் நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை போர்ச் கார்டன் இல்லை பால்கனிலேயோ நம்ம செடிகளை பார்க்கும்போது நமக்கே தோணும், என்ன இது ஒரு ஜீவன் இல்லாமல் இருக்குது, ஒரு உயிர்ப்பே இல்லாமல் இருக்குது, அப்படியே செத்தேன்னு இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சொல்ல போகிற குறிப்பை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம செடி எப்போவுமே ஜீவன் உள்ளதாக இருக்கும், நல்ல ஒரு உயிர்ப்போடு இருக்கும், பார்க்க அழகாக செழுமையாக இருக்கும். நம்ம பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி, குறிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்களோட ஒரு தொகுப்பை பார்த்துருவோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான். உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த குறிப்புக்கு டைரெக்டாக போயிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கால்ஃபீனியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மொட்டுகள் எல்லாம் பூத்ததுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு பதிவாக நான் கண்டிப்பாக போடுறேன் இதை. இது வந்து எராந்தமம் வைலட் கலர் பூ இருக்குது. இப்போ நமக்கு இது பூ பேர் முதல்ல தெரியாத வரைக்கும் வைலட் மல்லி, பர்பிள் மல்லி அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இது வந்து எராந்தமம். இந்த அரளிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே ஏர் லேயரிங் மெத்தடில் பதியன் போட்டது. நீங்கள் ஏர் லேயரிங் மெத்தட் இன்னும் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பதிவை போய் பார்த்து கற்றுக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். அப்புறம் என்னோடய தோட்டத்தில் ரொம்ப பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் எவ்வளோ கலர் சேர்க்க முடியுமோ அவ்வளோ கலர் சேர்த்துட்ருக்கேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டார்க்கும் லைட்டுமா ஒரு 4 கலர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு, நல்லா அழகாக ஒரு கொடை போல் வளர்ந்துருக்கும். நான் கட் பண்ணி விட்டதில்லை, நான் கட் பண்ணி விடுவேன். ஆனால் இது வந்து இந்த ஷேப் வந்து நான் கொடுக்கல, அதுவாக தான் இந்த ஷேப் வந்திருக்கு, நல்லா ரவுண்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னொரு கனகாம்பரம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிற குறிப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லாட்டினா வாரம் ஒரு தடவை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக டைம் கன்சியூமிங் தான். இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட்டு ஒரு 10 பிளான்ட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இப்போ என்ன மாதிரி 500+ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து சில சண்டே என்ன சொல்லிடுவேன்னா, நீங்கள் நீங்கள் சமையலை பார்த்துக்கோங்க, நான் கார்டனிங் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது குப்பைகள் கொட்டி கிடக்கும், அந்த குப்பைகளை கண்டிப்பாக எடுத்து விட்டுடுங்க. நம்ம டெய்லி எடுக்கிறதுக்கெலாம் இருக்க முடியாது. நம்ம டெய்லி வந்தோமா தண்ணி ஊற்றுறோமா போகணுமா அப்படின்னு தான் இருப்போம். இப்போ வந்து நம்ம இதை டெய்லி எடுக்க முடியாதனால வாரம் ஒரு தடவை இல்லாட்டி 10 நாளைக்கு ஒரு தடவை நல்லா அழகாக மேலே இருக்கிறது எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த களைகளை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து களைச்செடி வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்ப எடுத்தோம் அப்படின்னா நல்லது. இப்போ பாருங்கள், இதில் நல்லா விதை பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த விதையை உங்களால் களை பிடுங்க டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த விதையை மட்டுமாவது பிடுங்கி போட்டுருங்க. நம்ம டெய்லியுமே கூட களை பிடுங்கலாம், பட் வந்து நம்ம கண்ணிலேருந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். அதனால் நம்ம வாரம் ஒரு நாள் ஒதுக்கி இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், அந்த குப்பையெல்லாம் எடுத்துடணும். செகண்டு களைச்செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருங்க. இது சாதாரண குறிப்பாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பாக இருக்கலாம், பட் உங்களுக்கு நினைவுபடுத்தணும் இல்லையா? நினைவுபடுத்தும் போது ஆமாம்ல நம்ம அதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் நமக்கு. இப்போது இதுக்கப்புறம் செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, மேல் மண்ணை நல்லா கொத்தி விடுறது. உடனே கேட்பீங்க, மண்புழுக்கள்லாம் இறந்து போயிடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் ஆகாது. மண்புழுக்கள் உள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேல் லேயரில் இருக்காது, உள்ளே இருக்க லேயரில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேல் மண்ணை நல்லா இந்த மாதிரி கொத்தி விடுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி செய்யுங்க. தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி செய்யுங்க. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளோட வேர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வேருக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சாயிலில் இருந்தது அப்படின்னா அதுகளுமே கூட பறந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம கிளறி விடும்போது அந்த வெப்பம் வந்து அது உள்ளேயும் போகும், இப்போ வந்து அந்த பூச்சிகளும் இல்லாமல் போயிடும். நான்லாம் வந்து மூடாக்கு போடுற பழக்கமே எனக்கு கிடையாது.
மூடாக்கு போட்டேன் அப்படின்னா என்னோடய செடிகளுக்கு வெயில் சரியாக ப்ராப்பராக கிடைக்கிறது கிடையாது. அதனால் நான் மூடாக்கு போடுறது கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கிளறி விட்டுடுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ உங்கள் செடி நல்லாவே ஜீவனோட உயிர்ப்போட ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூக்களும் கொடுக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக, இன்ட்ரெஸ்டிங்காக, பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.